பீகார் மாநிலத்தில் புதிதாக பதவியேற்றிருக்கக்கூடிய பாஜகவினுடைய கூட்டணி அரசு அதனுடைய அகோர முகத்தை காட்டத் தொடங்கியிருக்கிறது. ஆயிரக்கணக்கான பீகார் மக்களுடைய சாதாரண மக்களுடைய வீடுகளை, குடியிருப்புகளை அவர்கள் புல்டோசரை வைத்து அடித்து தகர்த்து கொண்டிருக்கிறார்கள், இடித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகள்லாம் பார்க்கறதுக்கு மிகவும் கோரமாக, படுபயங்கரமாக இருக்கிறது. மக்கள் நிற்கதியற்று கண்ணீர் விட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை. இன்னொரு பக்கம் பீகார் மாநிலத்தில் விவசாயிகளுக்கு சொந்தமான நிலங்களை அவர்கள் கையிலிருந்து அபகரித்து அதானிக்கு இலவசமாக கொடுக்கக்கூடிய வேலையை இந்த அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு. என்ன நடந்து கொண்டிருக்கிறது? பீகார் மாநிலத்தில் மக்கள்கிட்ட கெஞ்சி கூத்தாடி ஆட்சிக்கு வந்த இந்த ஆட்சியாளர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். பாஜக அரசாங்கத்தினுடைய ஒரு ஆயுதமாகவே புல்டோசர் இன்னைக்கு மாறி இருக்கு. அது பல மாநிலங்கள்லையும் அவர்களுக்கு பிடிக்காதவர்களை, குறிப்பாக இஸ்லாமியர்களை குறிவைத்து அவர்களுடைய வீடுகளை தகர்க்கக்கூடிய, அவர்களுடைய ஸ்தாபனங்களை உடைக்கக்கூடிய வேலையை செய்துட்டு இருக்கு. அவர்கள் அதற்கு பல காரணங்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக குஜராத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். உத்தரப்பிரதேசத்தில் அவருக்கு புல்டோசர் பாபான்னே செல்ல பெயர் வைத்து அழைக்கக்கூடியதாக நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமாக மாறிட்டு இருக்கு. யோகி ஆதித்யநாத்தை தான் நான் சொல்கிறேன். அப்போ அதே ஒரு மெத்தடை தான் இப்போ பீகாரில் கையில் எடுத்திருக்கிறாங்க. இப்போ உத்தரப்பிரதேசத்திலையும் குஜராத்லையும் என்ன சொல்கிறாங்க? இவங்க குண்டர்கள், குற்றச் செயல்களில் ஈடுபடுறாங்க, அதனால தான் இவர்களுடைய வீடை இடிக்கிறோம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இந்தியா வழங்கி இருக்கக்கூடிய இந்திய அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படையில், இங்கே சட்ட நடவடிக்கைகளுடைய அடிப்படையில் இந்த குற்றம் இழைத்தவர்களுடைய வீடை புல்டோசரை வச்சு இடிக்கணும்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. ஆனாலும் இங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் கடிந்துரைத்த பிறகும், இதை கடுமையாக எதிர்த்த பிறகும் அதை பற்றி எந்த அக்கறையும் கொள்ளாமல், அதை காதிலே வாங்கி கொள்ளாமல் அவர்கள் அவர்களுடைய வேலையை ரொம்ப துணிச்சலாக செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்களை தாண்டி எதையும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு மனப்போக்கில் தான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு துணையாக அவர்களுடைய அமைப்புகள், ஆர்எஸ்எஸ், சங் பரிவார், இந்த கும்பல்களை அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போ பீகார் மாநிலத்தை பொறுத்தளவில் இந்த மக்களுடைய காலில் விழுந்து, கையில் விழுந்து இந்த ஆட்சி அதிகாரத்திற்கு வாரதுக்கு இவர்கள் என்ன வித்தைகள் எல்லாம் காட்டினாங்க. இந்த எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு முன்னாலேயே 1,40,00,000 பெண்களுக்கு 10,000 ரூபா வச்சு கொடுத்தாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டான்னா ஒரு நபருக்கு 2 லட்சம் ரூபாய் வச்சு நாங்கள் தருவோம் அப்படின்னு எல்லாம் பேசினாங்க. இந்த படம் காட்டுறது தான் அவர்களுடைய வேலையாக இருக்குது. இப்படி படம் காட்டி மக்களுடைய வாக்குகளை பெற்று போலியாக என்னென்னலாம் செய்யணுமோ கள்ளத்தனங்கள் செய்து ஓட்சோரி நடத்தி ஆட்சியை, அதிகாரத்தை பிடிச்ச பிறகு அவர்கள் அந்த மக்களையே அழிக்கக்கூடிய வேலையை, சாதாரண மக்களுடைய இருப்பிடங்களை ஒடித்து நொறுக்கக்கூடிய வேலையை கனகச்சிதமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை கடுமையாக அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் எதிர்க்குது. ஆனாலும் கூட அதற்கு எந்த விதமான செவிச்சாய்க்கிறதும் இல்லாமல் அவர்களுடைய வேலையை படுபயங்கரமாக செஞ்சிட்ருக்கிறாங்க. இப்போ சிபிஐ-எம்எல்னுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய தீபங்கர் பட்டாச்சாரியா அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது நிதிஷ்குமாருடைய ஆட்சி அல்ல. இன்னைக்கு உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடியவர் பாஜகவினுடைய கைப்பொம்மை, பாஜக ஆர்எஸ்எஸ் வார்த்தெடுப்பு. இனி நம்ம அடிக்கடி கேள்விப்படலாம் போலி என்கவுண்டர்களையும், இந்த புல்டோசர் மூலமாக வீடுகளை இடிக்கிறதையும் அப்படிங்கிறத அவர் வெளிப்படையாகவே பேசுகிறார். சுயேட்சை எம்பி பப்பு ராகுல், இரக்கமின்றி இந்த வீடுகளை நீங்கள் இடிச்சிட்ருக்கிறீங்களே, இது ஹிட்லர் ராஜ்யமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த அளவுக்கு மிக கொடூரமான வகையில் அந்த வீடுகள் இடித்து நொறுக்கப்படுகிறது. நமக்கு அந்த காட்சிகளை எல்லாம் பார்க்குறதுக்கு படுபயங்கரமாகவும் பாவமாக இருக்கிறது. எப்படி இஸ்ரேல் குண்டுகளை போட்டு பாலஸ்தீனத்தில் கொலைகளை ஏற்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்களை, வாழ்விடங்களை, இருப்பிடங்களை தகர்த்து ஒடிக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்களோ, அதே மாதிரி பீகார்லையும் அந்த காட்சிகள் இருக்குது. அது கொடும் துயரமாக இருக்கிறது. இந்த மக்கள் இனி எங்கே போவாங்க?
சாதாரண மக்கள், பாவப்பட்ட மக்கள், அடுத்த வேளைக்கு சாப்பிட்றதுக்கே போராடக்கூடிய இந்த மக்கள் வீடுகளை கட்டணும்னா அடுத்தது எங்கே போவாங்க? அரசு சொல்லக்கூடியது அவர்கள் புறம்போக்கில் இருக்கிறாங்க, அரசு நிலத்தை கையகப்படுத்தி இருக்கிறாங்க. 30-40 வருஷ காலமாக இந்த பாவப்பட்ட மக்கள் இங்கே தான் இருக்கிறாங்க. பல மாநிலங்கள்லாம் இப்படிப்பட்ட சிஸ்டம் இல்லை. அதற்கு சில வழிவகைகள் செய்வாங்க. அந்த மக்கள் தங்கி இருக்கிறதுக்கு இன்னைக்கு பலரும் நம்முடைய கிராமங்கள்லையும் சரி, தமிழகத்திலையும் சரி இருக்கக்கூடிய அந்த இடங்கள் அரசு நிலங்கள் தான். அது குறிப்பிட்ட காலம் இருந்த பிறகு அந்த நிலத்தை அந்த மக்களுக்கு, வீடு இல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலையை இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கமே சில நடைமுறைகள் மூலமாக பண்ணிகிட்ருக்கு. அப்போது அங்கே இருக்கக்கூடிய பாவப்பட்ட மக்களை எந்த காரணமின்றி விரட்டக்கூடிய வேலையை அவர்கள் துணிச்சலோடு பண்ணிகிட்ருக்கிறாங்க. இந்த ஆட்சி அதிகாரத்தில் வந்த உடனேயே உள்துறை அமைச்சராகவும் துணை முதல்வராகவும் பதவியேற்ற பாஜகவினுடைய சாம்ராட் சௌத்ரி அவர் என்ன சொல்கிறாருன்னா, புல்டோசர்கள் தயாராக இருக்குது, 400 மாஃபியாக்களுடைய பட்டியல் தயாராக இருக்குது. என்ன சொல்கிறாங்க, இந்த மாஃபியாக்கள் குற்றச் செயல்களில் ஈடுபட்டவங்க, அவர்களுடைய வீடுகளை எல்லாம் நாங்கள் இடிப்போம், அவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் நாங்கள் பறிமுதல் பண்ணுவோம். இது சட்டத்திற்கு புறம்பாக இவர்கள் பேசக்கூடிய விஷயம். ஒருத்தன் குற்றச் செயல் பண்ணிட்டு தலைமறைவாக இருக்கிறான்னா அவனை பிடிக்கிறதுக்கான திராணியை நீங்கள் உருவாக்கணும், அந்த வேலையை நீங்கள் செய்யணும். அதை செய்யாமல் இந்த பாவப்பட்ட அவர்களுடைய வாரிசுகள், அவர்களுடைய குடும்பத்தார் இருக்கக்கூடிய வீடுகளை இடிக்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிற கேள்விதான் நமக்குள்ளால எழுந்துட்டுருக்கு. இதை சொல்கிறதே எந்த அளவுக்கு உண்மையானது, நேர்மையானது அப்படின்னு நம்ம இதில் பார்க்க வேண்டியது இருக்குது. இது வெளி உலகத்திற்கு இப்படி ஒரு போர்வையை உருவாக்கி தங்களுக்கு பிடிக்காதவர்களை, இல்லைன்னா தங்களுக்கு வாக்களிக்காதவர்களை திட்டமிட்டு இவர்கள் இந்த இடத்துலேருந்து தூக்கக்கூடிய வேலையை, இந்த வீடுகளை இடிக்கக்கூடிய வேலைகளை செய்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இதில் எழுந்திருக்கு. ஏன்னா இவர்களுக்கு சக்தியுள்ள இடங்கள், இவர்களுக்கு பெரும்பான்மை வாக்குகள் கிடைக்கக்கூடிய இடத்துல இதை செய்கிறாங்களா, இல்லைன்னா தங்களுக்கு வாக்களிக்காத இடத்தை மட்டும் திட்டமிட்டு தேர்வு செய்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய வீடுகளை இடிக்கக்கூடிய வேலையை இவர்கள் செய்கிறார்களா அப்படிங்கிற கேள்விகள் நமக்கு எழும்பியிருக்கு. இதில் பல மாவட்டங்கள், பாட்னா, முசாபர்பூர், தர்பாங்கா, அராரியா, நாளந்தா, சீதாமார்கி, மதேபுரா, இப்படி பல மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இந்த சாதாரண மக்களுடைய, பாவப்பட்ட மக்களுடைய வீடுகளை அடித்து நொறுக்கக்கூடிய வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் நாளைக்கு திருமணமாகணும் ஒரு பொண்ணுக்கு, பூஜா குமாரி, அந்த பூஜா குமாரியினுடைய வீட்டை இன்னைக்கு இடிக்கிறாங்க. அங்கே அந்த திருமண ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இப்படி இடிக்கிறாங்க. கதறல், மக்களுடைய கதறல் நமக்கு பார்க்க முடியலை. அந்த காணொளிகளை பார்க்குறதுக்கெல்லாம் அகோரமாகவும் மிகவும் கவலையாகவும் நெஞ்சை அடைக்கக்கூடிய விதமாகவும் இருக்குது. சரி, இப்படி இவர்கள் இந்த அட்டூழியங்களை இங்கே தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் இவர்கள் இந்த அட்டூழியங்களை இந்த மக்களுக்கு எதிராக, சாதாரண ஜனங்களுக்கு எதிராக பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் பாகல்பூரில் இருக்கக்கூடிய பிர்பைண்டியில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கரை விவசாயிகளிடத்திலிருந்து பிடுங்கி அதானியினுடைய பவர் பிளான்ட்டை உருவாக்குறதுக்கு, அனல் மின் நிலையம் உருவாக்குறதுக்காக கையளிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய வேதனையாக இருக்குது. இந்த 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலம் எப்படிப்பட்ட நிலம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதில் மேலேருந்து அந்த காட்சி, ட்ரோன் காட்சியெல்லாம் எடுத்திருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே தோப்புகள், மாந்தோப்பு, லிச்சி, அது மாதிரி தேக்கு மரங்கள், இப்படிப்பட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட மரங்கள். இந்த மரங்களை எல்லாம் வெட்டி எடுக்கக்கூடிய உரிமையை அதானிக்கு இப்போ கொடுத்துருக்குறாங்க. இந்த நிலம் அவனுக்கு, இந்த மரங்கள் அவனுக்கு, அது மாதிரி 300க்கும் மேற்பட்ட வீடுகள், அங்கே மக்கள், சாதாரண மக்கள் தங்கி இருக்கக்கூடிய வீடுகளை எல்லாம் இடித்து அதை மாற்றி கொடுக்கணும். அந்த வேலைகளை எல்லாம் செய்கிறாங்க. ஏகப்பட்ட இடத்த அவங்க கையகப்படுத்தியாச்சு. சரி, இதற்கு விவசாயிகளுக்கு இவர்கள் பணத்தை ஒழுங்காக கொடுக்குறாங்கன்னு சொன்னால் கொடுக்கல. பாதி கொடுத்து, முக்கால் கொடுத்து, கொடுக்காம, இப்படி ஏகப்பட்ட புகார்கள் அங்கே இருந்துட்டுருக்கு. சரி, இந்த நிலத்தை அதானிக்கு கொடுத்தது எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், வருடத்திற்கு ₹1 அப்படிங்கிற ரீதியில் தான் இதை குத்தகைக்கு கொடுத்துருக்குறாங்க.
இதை எதிர்க்கட்சிகள் எல்லாம் கடுமையாக விமர்சித்தன, கேள்வி கேட்டாங்க. அப்போ அதற்கு ஆளக்கூடிய அரசு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இது முறைப்படி தான் நாங்கள் கான்ட்ராக்ட் விட்டுருக்கோம், ஏலத்துக்கு விட்டுருக்கோம். இதில் அதானி என்ன சொல்கிறான்னு சொன்னால், பீகார் மாநிலத்துக்கு நாங்கள் குறைந்த விலையில் மின்சாரத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால தான் நாங்கள் அதானிக்கு இந்த அனல் மின் நிலையம் தொடங்குறதுக்காக இந்த நிலத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். நினச்சி பாருங்க, இங்கே பூர்வ குடிகளாக இருக்கக்கூடிய சாதாரண மக்களுடைய வீடுகளை ஒரு பக்கம் இடித்து நொறுக்கக்கூடிய வேலையை பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் வெறும் ₹1 ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தை தன்னுடைய முதலாளியாக இருக்கக்கூடிய அதானிக்கு தாரை பார்க்கக்கூடிய வேலையை இவன் பண்ணிட்டு இருக்கிறான். இதுதான் பிஜேபி RSS மாடல். இந்திய வளங்களை, இந்திய நாட்டு மக்களுடைய சொத்துக்களை இந்த மக்கள்கிட்ட பிடுங்கி இவர்களுக்கு கொடுக்கிறது தான் அவர்களுடைய முதல் வேலையாக இருக்கு. பல அதிர்ச்சிக்குரிய தகவல்கள் இதை தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. நாட்டில் எந்தெந்த நிறுவனங்களை எல்லாம் இவர்கள் கையகப்படுத்துகிறார்கள், எந்தெந்த நிறுவனங்களை எல்லாம் இவர்கள் கொண்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது மிகவும் அதிர்ச்சிக்குரிய விஷயமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. ஏற்கனவே இந்த பாகல்பூர் மாவட்டத்தில் அங்கே 2 அனல் மின் நிலையங்கள் இருக்கு. இந்த 2 அனல் மின் நிலையங்கள் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் உருவாகி இருக்கு. சுற்றுப்புற சூழல் பாதிப்பு, அந்த சாம்பல் துகள்கள் இருக்குல்ல, அது உணவுகளில் படுறது, இந்த சுவாசத்தில் உள்ளால ஏறி மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாக்குறது, கேன்சர், கிட்னி பிரச்சனை, டயாலிசிஸ் பண்ணக்கூடிய மக்களுடைய பெருக்கம், இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளில் தான் அந்த மக்கள் உழன்று கொண்டிருக்கிறாங்க. இப்போ மறுபடியும் ஒரு அனல் மின் நிலையத்தை மக்களுடைய நிலத்தை கையகப்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய அதானிக்கு அவர்கள் தாரை பார்க்கிறாங்க. எந்த அளவுக்கு வேடிக்கைன்னு பாருங்க. ஒரு பக்கம் சாதாரண மக்களுடைய நிலங்களை இடித்து, வீடுகளை இடித்து, தங்களுக்கு பிடிக்காதவர்களை எல்லாம் நிர்கதியாக்கக்கூடிய வேலையாக இவர்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தங்களுக்கு பிடித்த, தாங்கள் கொஞ்சி மகிழக்கூடிய அதானிக்கு, தங்களுடைய முதலாளியாக இருக்கக்கூடியவருக்கு மக்களுடைய நிலங்களை தாரவே வார்த்துட்டு இருக்கிறாங்க. இது மிகப்பெரிய கொடூரமாக இந்தியாவெங்கும் உருவாகி கொண்டிருக்கிறது. எனவே இந்தியாவினுடைய மக்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த அயோக்கியர்களிடமிருந்து இந்தியாவை காக்கக்கூடிய, இந்த கொள்ளையர்களிடமிருந்து இந்தியாவை காக்கக்கூடிய வேலைத்தான் நம்முடைய வேலை. அதுதான் நம்முடைய பொறுப்பாகவும் இருக்க முடியும். இன்னொரு காணொளி சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.